ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரையும் விசுவாசியில் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு கொடான சோதரங்களை சொல்லி வருக விசுவாசியில் திருச்சபை வழங்கும் 21 நாள் உபவாச ஜெபக்கூடுகை ஆன்லைன் சர்வீஸ். நாள் 1/5/2021 முதல் 21/5/2021 வரை உங்களுக்கு தினமும் தேவ செய்தி வழங்கப்படும். தேவ செய்தி வழங்குவர் பாஸ்டர் பி. சாலமன் பாபு அவர்கள், நாகப்பட்டினம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் இந்த 12வது நாட்களிலே இந்த உபவாச கூடுகையிலே கேட்கக்கூடிய யாவரும் விசுவாசிகள் அனைவரும் மேலும் தேவனுடைய கிருபை தங்கியிருப்பதாக. நான் உன்னை குணமாக்குவேன். இந்த நாளிலே பாருங்க, ஆண்டவர் சொல்ல போகிற வார்த்தை நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நேற்று தினத்தில் பார்க்கிறோம் போதிக்கிற மனுஷன் என்று சொல்லப்பட்டது. இந்த நாளிலே பார்க்கிறோம் நான் உன்னை குணமாக்குவேன். ஏனென்றால் குணப்படுத்துகிற கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம், அற்புதம் செய்கிற இயேசுவோடு கூட இருக்கிறோம், அற்புதம் செய்கிற ஆவியானவரோடு கூட இருக்கிறோம். கண்களை மூடுவோமா? மகா இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் என்றும் மாறாத கிருபை எங்களை தாங்குவதாக, வழிநடத்துவதாக, உடைய உன்னத பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக. தேவநாமம் இயேசுவின் வேதத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே ஒரு ராஜாவை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டார். உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இங்கே பார்க்கிறோம், 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ போவாய். இதற்கு முன்பாக சொல்லப்பட்டது எசேக்கியேல் ராஜாவிடத்தில் தீர்க்கதரிசியாக ஏசாயா வந்து சொல்கிறார் என்னவென்றால், உனக்கு வியாதி வந்து விட்டது. ஆண்டவரிடத்தில் வியாதி வந்து விட்டது என்று சொல்லும்போது அவருடைய இருதயம் கலங்கி போய் கடந்தது. உடனே என்ன செய்கிறார்? இந்த மனுஷன் சுவருக்கு முன்பாக நின்று திரும்பி கதறி அழுகிறான். தேவ சமூகத்தில் கதறி அழுகிறான். யாரையும் பார்க்க விரும்பவில்லை, யாரோடு பேச விரும்பவில்லை. நான் தேவனோடு கூட இருக்க போகிறேன். எனக்கு ஏன் வியாதி வந்தது? ஆண்டவரே, இந்த வியாகுலத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும், என் குணமாக்கும் என்று கதறும் போது அவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆயுசு நாட்களை 15 வருடங்கள் கூட்டிக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறான். அதுக்கு பிறகு அவனுடைய ஜெபத்தை கேட்டவுடனே 3ஆம் நாளிலே கர்த்தர் அவனோடு கூட வந்து பேசுவதற்கு முன்பாக அவன் ஒழுங்குபடுத்துகிறவனாய் இருக்கிறான். என்ன ஒழுங்குபடுத்தினான்? தன் பிள்ளைகளை எல்லாவற்றையும் அழைத்து அவனுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் சரியாய் பங்கிட்டான். யாருக்கு எந்த குறையும் வைக்காம 100 ரூபாய்னா அது சரியாய் 3 பேர்னா 3 பேருக்கு சரியாய் பங்கிட்டு கொடுத்தான். 2 பேர் இருந்தா 2 பேருக்கு சரியாய் பங்கிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 5 பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகள் 5 பிள்ளைகளுக்கு சரியாய் பங்கிட வேண்டும். சமமாய் வைக்கிற தேவன். இன்றைய நாளிலே உங்களை ஆண்டவர் என்ன செய்றாராமா? நீ கொடுக்க வேண்டிய வேலையிலே, ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே, ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்ட காசுகளில் எல்லாம், எல்லாவற்றிலும் பொருள்களாய் இருக்கலாம், நிலங்களாய் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு சரியாய் பிரித்து கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் என்ன செய்வதெல்லாம், பெரிய பிள்ளைக்கு இதுதான் தருவோம், சின்ன பிள்ளைக்கு இதுதான் தருவோம், இல்ல எனக்கு பிடித்தமான மகனுக்கு நான் இதுதான் கொடுப்பேன்னு சொல்றீங்க. அது அல்ல. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அதுகளுக்கு சரியாய் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். முகசுளிப்பு வரக்கூடாது. ஏனென்றால் நீ தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளை, தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நாம் தேவனுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். நான் உன்னை குணமாக்குவேன். அவருடைய தழும்புகளால் உன்னை குணமாக்குகிறவர் சொல்கிறார். நான் உன்னை குணமாக்குவேன். அவன் ஜெபத்தை கேட்டு மீண்டுமாய் கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக செய்கிறவராய் இருக்கிறார்.
வேதம் அப்படிதான் சொல்லிக்குது. உன் ஆயுசு நாட்கள் பெருகவே பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அந்த நாட்களில் பெருக வைக்கிறவர் இன்றைக்கு வரையும் பெருக வைக்கிறவராய் இருக்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். உன் வேதனையை கர்த்தர் கண்டிருக்கிறார். எசேக்கியேலுடைய ராஜாவுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். அவன் வாலிப நாட்களிலே ஆண்டவருக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதன். வானம் திறக்கப்பட்டது. கேபார் நதியிலே நிற்கும்போது அவருக்காக ஒரு வானமே திறக்கிற அளவுக்கு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். வாலிப நாட்களில் எப்படி ஜெபிக்கிறாரோ அதே போல ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு குணமாக்குகிறவராய் இருக்கிறார். வேதத்துக்குள்ள இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவரோடு வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி நான் சுத்தமாகுவேன் என்று சொல்லி இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயானவள் இயேசுவிடத்திலே அவள் பார்க்க ஆவலாயிருந்தாள். திரளான கூட்டங்கள், குணப்படவே இல்லை. எல்லா காசுகளையும் அழித்து விட்டார். எல்லா சொத்துக்களையும் அழித்து விட்டார். அவள் தரித்திர சூழ்நிலையில, ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில அவளுடைய வாழ்க்கையில பெரும்பாடு, தன்னுடைய சரீரத்துல பிளட் போய்கொண்டே இருக்கிறது. யாராலே முடியவில்லை, இனி என்ன செய்ய போவது, அந்த மாதிரி தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலையில அந்த வழியாய் இயேசு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு வரும்போது, அந்த ஓரத்தில் வரும்போது திரளான ஜனங்கள் இயேசுவோடு பின்பே கடந்து போனார்கள். இந்த சகோதரிக்குள்ள அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எழுந்து நிற்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. தடுமாறி அந்த கூட்டத்துக்குள்ள ஓடி வந்து, நான் இயேசுவை பார்க்க வேண்டும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் எனக்கு நலமாய் இருக்குமே என்று சொல்லி அவருடைய விசுவாசம், அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் குணமாக்கினார். அந்த கூட்டத்தில் இயேசு சொல்றாரு, அப்பா என் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது யார்? அவள் எல்லாருக்கும் மத்தியில் சொன்னா, ஆண்டவரே நான் தான் உம்மை தொட்டேன் என்று சொல்வதற்கு அவளுக்கு கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு அநேக சூழ்நிலையில இயேசு எனக்கு செய்வார் என்பதை நம்பாத விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். அவங்களுக்கு மட்டும்தான் செய்வார், எனக்கு செய்ய மாட்டார். எல்லாருக்கும் செய்கிற தேவன். அவர் யாரை வெறுக்கிற தேவன் அல்ல, யாரை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல, மனம் உருக்கத்தோடு உனக்காக உதவி செய்கிற தேவன். ஏனென்றால் உன் கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார், உன் வேதனையை கண்டிருக்கிறார். அந்த மகளுடைய கண்ணீரை கண்டதுனால அவள் ஓரத்தின் வஸ்திரத்தை தொடும்போது கர்த்தர் அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வாசித்தோம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, இந்த மனுஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறினது நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 7 தரம் ஞானம் 7 தரம் ஸ்நானம் பண்ண சொல்லுகிறார். ஏனென்றால் நாகமான் என்று சொல்லப்பட்டது சீரியா தேசத்தின் ராஜா படைத்தலைவனாய் இருக்கிறான். ஆண்டவனே, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவனுடைய சரீரத்தில் வெண்குஷ்டம் வைத்து கொண்டிருந்தது. இயேசு ரொம்ப விசேஷித்தமானவராய் இருந்தார். எலியா என்று சொல்லப்பட்ட மனுஷன் ஜெபித்தான், பலவிதமான அற்புதத்தை செய்தார். எலிசா என்று சொல்லப்பட்ட மனுஷன் அவன் ஜெபிக்க வரும்போது, ஆனால் கர்த்தர் பேசினதை சொல்லி யோர்தானிலே போய் நீ குளிப்பா என்று சொன்னார். நாகமான் என்று சொல்லப்பட்ட அதிபதியாய் இருக்கிற ராஜாவுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர், ஒரு அதிகாரியாய் இருக்கிறவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் குளி என்று சொன்னார். உடனே ஆண்டவர் சுதாரம்மா அவன் கேட்கவில்லை, என்ன பார்த்து குளி என்று சொன்னியா என்று சொல்லி அவன் கஷ்டத்தோடு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான். வந்து அந்த தீர்க்கதரிசி மேல அவன் முறுமுறுத்து கொண்டு இருந்தான். அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய அடிமைத்தனத்தில் வேலை செய்கிற ஒரு சிறு பிள்ளை பார்த்து சொன்னது, எஜமானே என்ன சொன்னார்கள்? அவர் சொல்லுகிற அந்த ராஜா சொல்லுகிறது என்ன சொன்னார் அந்த தீர்க்கதரிசி? நீங்க போய் குளி என்று தானே சொன்னார், நீங்க ஒரு இடம் குளிச்சுதான் பாருங்களேன் என்று சொல்லும் போது அவன் மீண்டுமாய் வந்து யோர்தானிலே குளிக்கும் போது அந்த சரீரம் முழுவதும் எப்படி ஆனிச்சுன்னா சிறு குழந்தையினுடைய சரீரமாய் மாறினது. நம்முடைய வெண்வஸ்திரமும் வெண்ணும்
அந்த வெண்புண்கள் எல்லாம் மாறினது. அவன் குஷ்டம் எல்லாம் அவனை விட்டு நீங்கினது. அவனுடைய கஷ்டம் நீங்கினது. அவன் பிரச்சனை நீங்கினது. அவன் குழப்பம் நீங்கினது. அவனுடைய வேதனை நீங்கினது. எல்லாம் நீங்கின பிறகு அவன் ஓடோடி வந்து என்ன செய்றானாமா, அந்த எஜமானுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சுமந்து கொண்டு வருகிறான். உடனே அந்த எஜமான் சொன்னான், எனக்கு அது வேண்டாம், போ என்று சொல்லிவிட்டார். கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு காசு வாங்குற தேவன் அல்ல. உனக்கு சுகம் அளிக்கிறதுக்கு காசு வாங்குற தேவன் அல்ல. இலவசமாய் பெற்றுக்கொண்டேன், இலவசமாய் கொடுங்கள் என்றுதான் கர்த்தர் சொன்னார். இந்த தீர்க்கதரிசி காசு வாங்கவில்லை, ஆனால் சுகம் கொடுத்தார். அவன் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். எப்படியாப்பட்ட ஜனமாய் இருந்தாலும் சரி, நீ விசுவாசித்தால் என்ன என்று அறிந்ததனால் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற தேவன் சொல்கிறார். செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. திட்டத்தின்படி நேர்மையாய் இருந்தால், உண்மையாய் இருந்தால் கர்த்தர் செய்வார். விசுவாசிகளே, நீ சோர்ந்து போகாதே. இந்த நாளிலே, இந்த கொரோனா டைம்ல தேவன் உன்னை சுகமாய் வைத்திருக்க அவர் ஆவலாய் இருக்கிறார். நீ விசுவாசத்தோடு ஜெபி. ஆண்டவரும் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். உன் குடும்பத்துக்கு சுகவாழ்வை கொடுக்கிறார். உன் குடும்பத்துக்கு நல்வழியை காட்டுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஏனென்றால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவர் உன்னை விட்டு விலகி போவதில்லை. தேவன் என்னவென்றால், நான் உன்னை குணமாக்குவேன். எந்த சூழ்நிலையில் வந்தாலும் ஆண்டவர் உன்னை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். மார்க்கின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51-52 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் என்றார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டினான். இயேசு அவனை நோக்கி, அந்த மனுஷனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன்னை பாதுகாக்கிற உன் விசுவாசம் இருக்கிறது, ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவின் பின்னே கடந்து போகிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். ஏனென்றால் அவன் பார்வை அடைந்தான். கர்த்தருடைய சமூகத்தில் பார்வை அடைந்தவருக்கு அவன் இயேசுவின் பின்னே தூகிறவனாய் இருக்கிறான். இந்த திரளான கூட்டங்கள் வருகிறது. அந்த சுவிசேஷம் சொல்லி கொண்டு வரும்போது எல்லாரும் கேட்டார்கள், இந்த மனுஷன் பிறவிலே கண் பார்வை இல்லாத ஒரு மனிதன். கர்த்தர் கூப்பிட்டு அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த பார்வை கிடைத்தது. உன் விசுவாசமே உனக்கு ரட்சித்தது. உன் விசுவாசமே உனக்கு ஆகக் கடவுது. உன் விசுவாசத்தின்படி ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குது. உன் சரீரத்தில் எலும்பு இருக்கிறது, ஆனா எலும்ப சரீரமும் பிரிக்க முடியாத போல பாவமும் உன்னையும் பிரிக்க முடியாது. ஆனாலும் இயேசுவின் இரத்தத்தாலே நீ கழுவப்பட்ட பிறகு நீ குணமாகுகிறவனாய் இருக்கிறாய். உன் தழும்புகளினால் உன்னை குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உன்னை காயங்களினால் ஆற்றுகிறவராய் இருக்கிறார். அப்படியாப்பட்ட ஆண்டவர் செய்கிறார். இன்னொரு காரியத்தை பாருங்க, இன்னொரு மனுஷனை குணப்படுத்துகிறார். அவனை மலை சபையை விட்டு வெளியே, அந்த ஊருக்கு வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். வாசிப்போம். மார்க்கின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 22 மார்க்கு 8:22. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து, அவனுடைய கண்களிலே ஆண்டவர் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். ஏதாவது பார்க்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஆண்டவர் கேட்கிறார். எதையாவது பார்க்க வேண்டும் விரும்புகிறாயா? ஆண்டவரை பார்க்க நீ விரும்புகிறாயா? அவனுடைய கண்களிலே உமிழ்ந்து எச்சையை துப்பி அவனுடைய கண்களிலே தடவினான். எங்கேனா ஊருக்கு வெளியே, கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இது யார்கிட்டையும் சொல்லவே மாட்டான். அவனுக்கு சுகமானது யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. இயேசு செய்த நன்மையை சொல்றது.
அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதில்லை. ஆண்டவர் எனக்கு நல்லது செஞ்சார் என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அவர் உன்னை குணமாக்குகிற தேவன். சரீரத்துக்கு மாத்திரமல்ல, உன் விசுவாசத்தின் குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தில் நீ சோர்ந்து போயிருக்கலாம். எதையாவது பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்கும்போது அவன் ஏறெடுத்து பார்த்தான், இந்த மரங்களை எல்லாம் பார்க்கிறவனாய் இருந்தான். இன்றைக்கு ஏறெடுக்கிறோமா? கர்த்தருக்கு உன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறாயா? ஆண்டவரை பார்க்கிறாயா? பரலோகத்தின் தேவனை பார்க்கிறாயா? நீ விசுவாசிக்கிற தேவனை பார்க்கிறாயா? நீ போதிக்கிற தேவனை பார்க்கிறாயா? உனக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனை பார்க்கிறாயா? உனக்கு கண்கள் கொடுத்த தேவனை பார்க்கிறாயா? இயற்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது கர்த்தர் உன்னை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் குணமாக்குகிறவர் சாதாரண காரியத்தை செய்யவில்லை. அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 12:9 வாசி. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்குகிற வரங்களும். ஆண்டவர் சொல்கிறார், ஆவியின் பகுத்தறிவதற்கு தேவன் கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆவியானவர் செயல்படுத்துகிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வித்தியாசமாய் நடத்துகிற தேவன். ஆனால் ஆவியானவருக்கு நீ செயல்படுவது என்ன? வேற ஒரு ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறாரா? நல்ல ஆவியோடு கூட இருக்கிறாயா? பரிசுத்த ஆவியோடு கூட இருக்கிறாயா? இந்த ஆவியானவர் உன்னை குணமாக்குகிறார், அற்புதம் செய்கிற தேவன். ஏனென்றால் வேதம் அப்படிதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் சொல்லுகிறது, சபை நடத்தக்கூடியவர்களுக்கு தேவன் குணமாக்குகிற வரங்களை கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகளுக்கு வரங்களை கொடுக்கிறார். போதகர்களுக்கு வரங்களை கொடுக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு வரங்களை கொடுக்கிறார். நான் உன்னை குணமாக்குவேன். அப்படி ஒரு அற்புதம் செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லப்பட்டது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவர் உன் தழும்புகளினால் உன்னை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். போதும், ஆண்டவர் உன்னை தழும்புகளினால் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய சரீரத்தில் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உன்னை நான் குணமாக்குவேன். இயேசு சொல்கிறார், உன்னை குணப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் கஷ்டத்தை போக்குகிற தேவன், வேதனைகள் எல்லாம் போக்குகிற தேவன். பெரும்பாலுள்ள ஸ்திரீகளுக்கு கர்த்தர் செய்தது போல அநேகர் வியாதிஸ்தலராய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் விடுதலை ஆக்கினார். வேதத்திலே அநேக அற்புதங்களை செய்கிற தேவன். கல்லறையிலே கிடக்கிற மனுஷனுக்கு வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கி கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு தேவன் விடுதலை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு நீ எப்படி இருக்கிறாய்? நீ பரீட்சை பார்க்கிறாயா? நீ சோதித்து பார்க்கிறாயா? இயேசுக்குண்டாக நிற்க நீ அவமதிக்காதபடிக்கு, தலைகுனியாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். விசுவாச எழுந்தல் திருச்சபையில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, ஆண்டவர் எலிஷாவை கொண்டு போஷித்தது போல, எலியாவை கொண்டு போஷித்தது போல உங்களை இயேசு போஷிக்க இந்த நாளிலே தேவைகளை சந்திக்கிறவராய். கண்களை மூடும். மகா இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, நான் உன்னை குணமாக்குவேன். எசேக்கியேல் ராஜாவை குணப்படுத்தினீர் ஆண்டவரே. அவர் ஜெபித்ததனால் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணீர் ஆண்டவரே. நாங்களும் ஜெபிக்கிறோம் இந்த நாட்களில் ஆண்டவரே, நோயினால் எங்களை பாதிக்காதபடிக்கு, நோயினால் எங்களை தாக்காதபடிக்கு, நோயினால் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவன் எங்களை பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை குணப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நான் உம்முடைய தழும்புகளினால் நான் குணமானேன் என்று சொல்வதற்கு தேவன் எங்களை சுகப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க பெருகவும் நாங்கள் சிறுவம் தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தினால் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களிலும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.